தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். இண்டிகோல இருந்து ஒரு புது ஜாப் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இண்டிகோவில் டைரெக்டாகவே இந்த போஸ்டிங் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த இண்டிகோ ஜாபுக்கு யாரெல்லாம் தகுதி, யார் அப்ளை பண்ணலாம், என்ன குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மக்கிட்ட இன்னொரு டெலகிராம் சேனல் இருக்குது. அதுலேயும் இந்த மாதிரி நிறைய ப்ரைவேட் ஜாப்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை டச் பண்ணி முடிஞ்சால் ஜாயின் பண்ணுங்கள். வீடியோவோட முடிவில் சேனல் பிடிச்சிருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இண்டிகோட அஃபீஷியல் வெப்சைட்டில் தான் இந்த ஜாபை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துட்றேன். இண்டிகோவோட எக்ஸிக்யூட்டிவ் ரோலுக்கு தான் நம்மளை எடுக்கிறாங்க. ஏஓ அண்டு சிஎஸ். ஏஓனா அசஸிங் ஆஃபீஸர், சிஎஸ்னா கஸ்டமர் சர்வீஸ் கொடுத்துருக்காங்க. டெர்மினல் சர்வீஸில் மெட்ரோவில் கொடுத்துருக்காங்க, சென்னை ஏர்போர்ட்டில். ஸோ இந்த போஸ்டிங்கோட லொக்கேஷனை பொறுத்தளவுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி சென்னை ஏர்போர்ட்டை தான் கொடுத்துருக்காங்க. 25 ஆகஸ்ட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டேட் எதுவுமே கொடுக்கல. உடனே அப்ளை பண்ணுங்கள், எப்போ வேணால் ஜாப் க்ளோஸ் பண்ணிடலாம். கம்பெனியை பொறுத்தளவுக்கு இன்டர்கோப் ஏவியேஷன் லிமிடெட், அதாவது இண்டிகோ தான் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு எலிஜிபிலிட்டி பார்த்துடலாம். எலிஜிபிலிட்டியை பொறுத்தளவுக்கு ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரெஷர்ஸ்க்கு டிகிரி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக இருக்கணும். இப்போ ஒரு வேளை நீங்கள் +2 டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் ஏவியேஷன்லேயோ இல்லை ஏவியேஷன் சர்வீஸ் இண்டஸ்ட்ரியிலையோ இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு நாலேஜ் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா +2 முடித்தவங்களோ இல்லை டிப்ளமோ முடித்தவங்களோ அப்ளை பண்ணலாம். இல்லை ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணலான்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி உங்ககிட்ட எந்த ஒரு விசிபிள் டேட்டோஸும் உங்கள் உடம்புல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் ஃப்ளெக்சிபிள் டைமிங்கில் ஒர்க் பண்ணுறதுக்கு, ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டில் இன்க்ளூடிங் நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறதுக்கு வில்லிங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆஸ்பிரன்ஸ் ஆஃப் கிரவுண்ட்ஸ் ஆஃப் ஓன்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிரவுண்ட் ஸ்டாஃபாக தான் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க. செக்யூரிட்டி சர்வீஸில், ரேம்பில் இல்லை கஸ்டமர் சர்வீஸில். ஸோ ரைட் க்ரூமிங் இஸ் மேண்டட்டரி ஃபார் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நல்லா க்ரூம் பண்ணி ரொம்ப கேஷுவலாக இல்லாமல் ரொம்ப ஃபார்மலாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு பிஸ்னஸ் ஃபார்மல் வியரோட மேல் அண்ட் ஃபீமேல் பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து இந்த இன்டர்வியூவை அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்டேட்டட் ஹார்ட் காப்பி ஆஃப் ரெஸ்யூம் வித் கரெக்ட் மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி மென்ஷன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவும் ஸ்டாப்பிள் பண்ணியிருக்கணும் ரெஸ்யூம்லன்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை உங்கள் ரெஸ்யூமில் உங்களோட ஃபோட்டோவை நீங்கள் அட்டாச் பண்ணியிருக்கீங்க, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை அட்டாச் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டாப்பிள் பண்ண தேவையில்லை. அப்படி இல்லைனா அப்டேட்டட் ஹார்ட் காப்பியை கண்டிப்பாக அப்டேட் பண்ணணும். அதே மாதிரியே ப்ரீவியஸ் எம்ப்ளாய்மெண்ட் லெட்டர்ஸு, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதையும் வந்து நீங்கள் சரண்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏவியேஷன் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக. ஸோ இந்த போஸ்டிங் ஃப்ரெஷர்ஸ்க்கு கொடுத்துருக்கிறதுனால கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு உடனே அப்ளைவும் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஜாப் டிஸ்கிரிப்ஷன் பற்றி பார்த்துட்டோம் ஆல்ரெடி. என்ன அப்படின்னா கஸ்டமர் சர்வீஸ் தாங்க. ஸோ டு கேரி அவுட் சேஃப் அண்ட் செக்யூர் ஆன் டைம் ஆப்ரேஷன்ஸ் இன் அக்கார்டன்ஸ் வித் கிரவுண்ட் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அங்கே ஒரு கிரவுண்ட் ஸ்டாஃப் இருப்பாங்க. ஸோ அவங்க தான் அந்த ரேம்பில் வரக்கூடிய லக்கேஜ் இது எல்லாத்தையும் நம்ம எப்படி எடுக்கணும், எவ்வளோ டைமில் வரும், அதே மாதிரி கஸ்டமர் சர்வீஸில் எல்லாத்துலேயுமே ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஜாப் தான் உங்களுக்கு இந்த இண்டிகோ ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. சேலரியை பொறுத்தளவுக்கு கிட்டத்தட்ட 30,000க்கு மேலே தான் மினிமம் சேலரியே உங்களுக்கு இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் சேலரியை பற்றிலாம் ஃபீல் பண்ண தேவையில்லை. நீங்கள் ஃப்ளைட்டில் போயிருந்தீங்கன்னா இது என்ன ஜாப் அப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒரு வேளை ஃப்ளைட்டில் போகாதவங்களுக்கு நான் சொன்ன மாதிரி தான் உங்களுக்கான ஜாப் இருக்கும், புரிஞ்சுக்கோங்க. இப்போ அப்ளை பண்ணுறதுக்கு ஜஸ்ட் இந்த அப்ளை நவ் பட்டனை மட்டும் டேரெக்டாக கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இண்டிகோவோட அஃபீஷியல் அப்ளை பேஜ்குள்ளே போகும். இதில் உங்களோட இமெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி அதுக்கப்புறம் டேரெக்டாக உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி அப்லோட் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். இதை தவிர உங்களுக்கு இந்த ஜாபில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக கமெண்ட்லேயும் கேளுங்க.